நமஸ்தே. ஸ்கந்தாஸ் ஹிந்தி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பிரவீன் உத்ராத் 4th பேப்பர், அதாவது வைவா, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கு நம்ம எப்படி படித்து நல்ல மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது சென்னையில் உள்ளவங்களாக இருக்கட்டும், தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லா சிட்டிஸ்க்கும் இது தான் இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கு போர்ஷன்ஸ் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அதனால காமனான விஷயந்தான். வைவானா எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாலே நல்ல மார்க் எடுக்க முடியும். இது வரைக்கும் ஸ்கந்தாஸ் ஹிந்தி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக நீங்கள் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, டீச்சர்ஸாக இருந்தால் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க சொல்லுங்கள். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மற்ற டியூஷன் சென்டர்ஸ் எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது, அதாவது லைக் பண்ணலாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா, எதுவுமே பண்ணாமல் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு ஆர்வமே இருக்காது. இதை பண்ணலாம், மேற்கொண்டு இதுக்குள்ள வீடியோ போடலாங்கிற ஆர்வம் இருக்காது. இது நீங்கள் இந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி லைக் பண்ணும்போது, உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போடும்போது நமக்கு மேலே மேலே வீடியோ போடணுங்கிற ஒரு ஆர்வம் வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், நமஸ்தே ஜி. ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம வைவாவோட ஹாலுக்குள்ளே போகும்போது நான் கடகடன்னு ஓடிடக்கூடாது. நமஸ்தே ஜி அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க உட்கார சொன்னதுக்கப்புறம் உட்காரணும். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தியில் கொஷின்ஸ் கேட்பாங்க. சப்போஸ் ஏதோ தமிழில் அவங்க கேட்டால் கூட நம்ம ஹிந்தியிலே தான் பதில் சொல்லணும். அவங்க இப்போ இந்த வைவாங்கிறது எதற்காக வைக்கப்படுது அப்படின்னு பார்த்தா, இப்போ 8 கிளாஸும் நீங்கள் படிச்சிட்டிங்க. ஹிந்தியில் ஒருத்தவங்க உங்கள்கிட்ட பேசும்போது உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு ரிப்ளை பண்ண தெரியுதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் வைவா வைக்கப்படுது. அதுக்காக உங்கள்கிட்ட அப்படியே உங்களுக்கே புரியாதபடிக்கு எதையும் நாங்கள் பெருசாக கேட்க போகிறது கிடையாது. சிம்பிளாக தான் அந்த கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் பயத்தோடு உள்ளே போகிறதுனால அந்த என்ன பேசுகிறாங்கன்னே கவனிக்கிறது இல்லை. எதுவுமே புரியாமல் அப்படியே உட்காந்துருக்கீங்க. பயப்பட தேவையில்லை. ஃபஸ்ட்டு நமஸ்தே ஜி அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்றோம். அவங்க உட்கார அதுக்கப்புறம் சைன் பண்ண வேண்டும். அங்கே சொல்லுவாங்க, பேப்பரில் சைன் பண்ண சொல்லுவாங்க. சைன் கர்னா ஹே, சைன் செய்ய வேண்டும். அடுத்தது தேர்டு ஒன்று ஆத்ம சைன்கிறத ஹிந்தியில் ஹஸ்தாக்ஷர் அப்படின்னு சொல்கிறது. அங்கே போன உடனே நம்ம ஹஸ்தாக்ஷர் பண்ணணும். அது நம்ம ரோல் நம்பரை எழுதி சைன் பண்ண சொல்லுவாங்க. தேர்டு ஒன் ஆத்ம பரிச்சை கர்னாக, செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனை ஆத்ம பரிச்சை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆத்ம பரிச்சை கரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளை பற்றி, என் பேர், என்னோட அம்மா பேர், என்னோட அப்பா பேர், நான் இந்த ஸ்கூலில் படிக்கிறேன், நான் இந்த கிளாஸ் படிக்கிறேன், எனக்கு 2 பிரதர்ஸு 2 சிஸ்டர்ஸு, இந்த மாதிரி நம்மளை பற்றி நம்ம ஆத்ம பரிச்சை சொல்கிறதுக்கு நீங்கள் ஹிந்தியிலே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அதை கூட நான் ஒரு வீடியோவாக ஆத்ம பரிச்சைங்கிற டாப்பிக்கில் போட்டிருக்கேன். அந்த மாதிரி ஆத்ம பரிச்சை பண்ணணும். அடுத்து 4th ஒன் கிசி ஏக் கபீர் கே தோஹே. இப்போ நமக்கு மனப்பாட பாட்டில் கபீர், துளசி, ரஹீம் இவங்க 3 பேர் எழுதின 10 பாடல்கள் மனப்பாட பாட்டாக இருக்குது. அவங்க ஏதாச்சும் ஒரு கிசி ஏக் தோஹே கஹோ அப்படின்னு ஏதாச்சும் ஒரு தோஹே சொல்லு அப்படின்னும் கொஷின் இருக்கலாம். அல்லது கபீர் எழுதுன ஒரு தோஹையை சொல்லுங்கள், துளசி எழுதுனதை சொல்லுங்கள், ரஹீம் எழுதுனதை சொல்லுங்கள், அப்படியும் இருக்கலாம். மோஸ்ட்லி ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதை விட்டுட்டு அவங்களா ஒரு தோகையை கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டும் தான் இப்படி பண்ணுறாங்க. அப்படி இருந்தும் யாரும் ஒரு தோகையை கூட படிச்சுட்டு போகிறதில்ல அந்த மாதிரி ஒப்பிக்கிறதுக்கு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த பிரவீன் உத்ராத் ஒவ்வொரு விஷயத்தை படிக்கும்போதும் ஒருத்தவங்கள்ட்ட ஒப்பிச்சு பழகுங்க. இப்போ தோகைலாம், இப்போ கபீர் எழுதுனதில் எது உங்களுக்கு ஈஸியாக ஒப்பிக்க வருதோ ஒரு தோகையை நல்லா தரவு பண்ணி ஒப்பிச்சு பழகுங்க. துளசி, ரஹீம் இவங்க ஒரு தோகையை ஒப்பிச்சு பழகிடுங்க. அந்த தோகையை போய் கடகட நம்ம இங்கே சொல்லிடலாம். அந்த தோகைக்கான மீனிங்கை கூட ஒரு 1 லைன் ஆர் 2 லைன்ஸில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இஸ்கா அர்த்த கியா ஹே அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியணும். அப்படியெல்லாம் உங்களை டஃப்பாக கேட்குறது கிடையாது. நீங்கள் இப்போ தோகை சொல்லு அப்படிங்கும்போது ஒரு தோகையை ஒப்பிக்கிறதுக்கு பழகிக்கங்க. அதோட அர்த்தத்தை நீங்கள் 3 தோகையை நான் இப்போ படிக்க சொல்லியிருக்கேன். கபீரில் 1, துளசியில் 1, ரஹீமில் 1,
3 தோகை ஒப்பிக்கிற மாதிரி படிக்க சொல்கிறேன். அந்த ஒப்பிக்கிற தோகைக்கான மீனிங்கையும் சேர்த்து படிங்க. மோஸ்ட்லி கேட்குறதுல கேட்டால் தெரியாமல் நீங்கள் முழிக்கக்கூடாதுல்ல, அதுக்காக நான் படிக்க சொல்கிறேன். அடுத்தது 7th ஒன்று பாருங்கள், ஆப்ஸே லிக்கி ஹுயி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பர் 3 எக்ஸாமை எழுதுனதுக்கு அப்புறம் தான் வைவா வருது. ஸோ ஃபஸ்ட் பேப்பரில் ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு இந்த டாப்பிக்கில் நீ என்ன கொஷின் எழுதுன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம அந்த டாப்பிக்கில் எது எழுதுனமோ அதை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை கொஞ்சம் ஒரு சொல்லுனோன்னா நீங்கள் அந்த இதனால் ஒரு டீட்டெயில் கொஷினாக ஃபுல்லாக ஒப்பிக்கணுமா ஜீனா? அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு 5 லைன் 6 லைன் அது ஒவ்வொரு இதுலேயும் ஒப்பிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 10 லைனை ஒப்பிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ அவங்க நீங்கள் ஒப்பிச்சுக்கிட்டே இருக்கும்போதே ஓகேன்ட்டு அடுத்த கொஷினுக்கு போயிடுவாங்க. இந்த ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ரஸ், அலங்கார், சந்து. இப்போ ரஸ்னால் எத்தனை ரஸ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதில் நீ வந்து செகண்ட் பேப்பரில் எந்த ரஸ் எழுதுன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ கருண் ரஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உஸ்கே பாரமே பத்தாவோ, கருண் ரஸ் கே பாரமே பத்தாவோன்னா உடனே கருண் ரஸ்னால் என்னன்னு ஒப்பிக்கணும். அலங்காரில் எது எழுதுனன்னு கேட்கலாம். எத்தனை அலங்கார் இருக்குது, எது எழுதுன, ரஸ்ஸு, சந்து, அந்த மாதிரி இந்த டாப்பிக்லலாம் இந்த மாதிரி கேட்கலாம். இப்போ காரியாலய ஞாபகம்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா காரியாலய ஞாபகம்னா என்னங்கிறத ஒரு 2 லைன்ஸில் 3 லைன்ஸில் அந்த டெஃபினிஷனை மட்டும் சொன்னால் போதும். அந்த காரியாலய ஞாபகங்கிறது பெரிய கொஷின் ஆச்சே, பெரிய லெட்டர் ரைட்டிங் ஆச்சே, நம்ம அதை எப்படி ஒப்பிக்கிறது, அந்த தடுமாற்றம் இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இருக்காது. இந்த மாதிரி அது எல்லாமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்னங்கிற டெஃபினிஷனை மட்டும் அவங்களுக்கு தேவை என்ன, அவங்க என்ன கொஷின் கேட்டாங்க அதுக்கு சரியான ஆன்சர் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, அவங்க ஹிந்தியிலே கேட்குறத புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஹிந்தியில் பதில் பேச தெரியுதா, என்ன கொஷினோ அதுக்கு தகுந்த ஆன்சர் வருதா, அதுதான் அவங்க செக் பண்ணுறாங்க. இதுதான் வைவாங்கிற கிளாஸு. அதை விட்டுட்டு என்னமோ அவங்க ஹிந்தியில் வந்து கடன்னு என்னமோ உங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்ல போகிறாங்கன்னு பயந்துக்கிட்டு படித்ததை மறந்துட்டு எந்த பதிலுமே சொல்லாமல் இங்கே உட்காந்துருக்கீங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அவங்க உங்களை ஃபெயில் ஆக்கணுங்கிற நோக்கத்தோடு அவங்க பார்க்கல. அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்க தான் ட்ரை பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த போல்டாக சொல்லும்போது நிச்சயமாக நம்ம பாஸ் ஆகிடலாம். 8th ரோமன் வந்து ஜென்ரல் டாபிக்ஸு, அதாவது இது வந்து இப்போ இது வரைக்கும் புக்கில் உள்ளதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஜென்ரலாக இப்போ கிராமர்லேருந்து ஏதோ ஒன்று இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டாலும் கேட்கலாம், இல்லை கேட்காமலும் இருக்கலாம். எதுனா இப்படியெல்லாமா கேட்பாங்க கிராமரு அப்படின்னு பயந்துடாதீங்க. அதனால் அந்த கிராமரை பற்றி கேட்டாலும் கேட்கலாம். அபவுட் யுவர் சிட்டி, இப்போ நீங்கள் எந்த சிட்டியோ, இப்போ ட்ரிச்சின்னா ட்ரிச்சியை பற்றி சொல்ல, அதில் என்னென்ன பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்கிறது, அந்த மாதிரி இதில் என்ன ஃபேமஸ்ஸு திருச்சியில், இந்த மாதிரிலாம் கேட்கலாம். அபவுட் நேஷன், நம்ம நாட்டை பற்றி கேட்கலாம். நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாகோட கலர், அதில் எத்தனை கலர் இருக்குது, இந்த மாதிரி நேஷ்னல் பக்ஷி, அதாவது ராஷ்டிர பக்ஷி क्या है, ராஷ்டிர ஃபூல் क्या है, இந்த மாதிரிலாம் நாடு சம்மந்தப்பட்ட கொஷின்ஸும் கேட்கலாம். அடுத்து இதெல்லாம் தான் கேட்பாங்க, ஐயே கேட்கலை அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போனீங்கன்னா எப்படி கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்லலாம்ல. அதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ராவாக நான் கொடுத்துருக்கேன். அபவுட் அவர் மினிஸ்டர்ஸ், நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் யார், அதனால் ப்ரைம் மினிஸ்டருக்கு ஹிந்தியில் எப்படி சொல்கிறது, பிரதான் மந்திரி. இப்போ சீஃப் மினிஸ்டர்னால் முக்கிய மந்திரி. இப்போ நம்ம முக்கிய மந்திரிக்கா நாம் கியா ஹே, தமிழ்நாடுக்கே முக்கிய மந்திரிக்கா நாம் கியா ஹே. இந்த மாதிரி அவங்க அதனால் அந்த மினிஸ்டர்ஸோட மினிஸ்டர்ஸை நம்ம எப்படி ஹிந்தியில் சொல்கிறதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த மினிஸ்டர்ஸோட நேம் லிஸ்ட்டையும் போட்டு தரோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்படியும் கொஷின்ஸ் கேட்கலாம். அப்புறம் 9th பாருங்கள், கித்தனே ரஸ், கித்தனே சந்து, கித்தனே அலங்கார். அப்புறம் ரஷ்மி ரத்தின்னு நமக்கு ஒரு சாப்டர் இருக்குல்ல, அதில் வந்து ரஷ்மி ரத்திமே குந்தி கிஸ்கே மாதா ஹே, அந்த மாதிரி இதெல்லாம் கிஸ்கி மாதா ஹே, அதாவது ரஷ்மி ரத்தியில் குந்தி வந்து யாருடைய அம்மா. இந்த மாதிரி இந்த டாப்பிக்கை வச்சு எந்த கொஷின் வேணாலும் கேட்கலாம். அதில் கருண், அர்ஜுன், இந்த மாதிரி துரியோதன், அந்த மாதிரி அதில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் பற்றி சொல்லலாம். அது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் என்ன வந்திருக்கோ அதை தான் சொல்லுவாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் என்னெல்லாம் படிக்கிறீங்களோ அதை ஒப்பிச்சு பழகுங்கன்னு சொல்கிறேன். அதில் உள்ள கேரக்டர்ஸை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லலாம். இப்போ வந்து அர்ஜுன் வந்து யாருடைய பையன் அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி கொஷின்ஸு அதுக்குள்ளே உள்ள அந்த கதை ரிலேட்டடாக தான் இருக்கும்.
இப்படி இந்த உங்களுக்கு இருக்க பாட புத்தகத்தை தாண்டி ஒரு சில கொஷின்ஸ் தான் இருக்கும். மோஸ்ட்லி பாட புத்தகங்களில் இருந்து ஒரு 50-75%, 25% வெளியிலேருந்தும் கேட்கலாம். இப்படி நீங்கள் தரோ பண்ணிட்டீங்கனாலே எந்த பயமும் இல்லாமல் நல்லபடியாக அந்த வைவாவை எழுதிடலாம், நல்லா பதில் சொல்லிட்டு வந்துடலாம். அதனால் நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க, நல்ல மார்க் எடுக்கலாம். தன்யவாத்.